ஆண்டவர் நமக்கு இந்த நாட்களிலே கொடுத்து ஒவ்வொரு நாளும் வாக்குத்தத்தங்களை நாம் அறிக்கை செய்து வருகிறோம். நமக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்த வசனம் ஆமென் 59 அதிகாரம் 19வது வசனம் ஏசாயாவிலே, அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்திற்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல சத்துரு வரும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுவார். வெள்ளம் போல சத்துரு நமக்கு எதிராக எழும்பும் பொழுது ஆவியானவர் வெள்ளத்தை ஏற்படுத்துகிற சத்துருவுக்கு முன்பாக நமக்காக கொடியேற்றுவாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய குடும்பத்திற்கென்று இந்த பொருளாதாரத்திற்கென்று கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை நான் வாசிப்போம். உபாகமம் 28:12, ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். நமக்கு ஆண்டவர் கொடுத்த இந்த நல்ல வாக்கு தத்தத்திற்காக நன்றி செலுத்துவோமாக. அல்லேலூயா. பிள்ளைகளுக்கென்று கர்த்தர் கொடுத்த வார்த்தை நாம் அறிக்கை செய்வோமா? ஏசாயா 54:13 வசனம், உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நாம் எல்லாரும் கரங்களை தட்டி ஆமென் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய குடும்பத்திற்கு என்று கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதமான வாக்கு தத்தத்தை நாம் வாசிப்போமா? 112 சங்கீதம் 1 முதல் 6 வசனங்களை வாசிப்போம். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவர் கட்டளைகளில் மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில பலத்திருக்கும். செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். ஆமென். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நாம் எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் அனுபவமா? கர்த்தர் நமக்கு கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. 1 நாளாகமம் 4 அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிப்போமா? இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம், யாபேஸ் தன் சகோதரர் எல்லாரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய் நான் துக்கத்துடனே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார் என்று சொல்லப்படுகிறது. செபித்த ஒரு தனி மனுஷனுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அவனுக்கு ஒரு அற்புதத்தை செய்திருக்கிறார். அவனுடைய வாழ்க்கை கர்த்தர் எடுப்பித்து கட்டியிருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் காடுகளிலே உங்களுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்த வசனங்களிலே அவன் எல்லாரும் அறிக்கை செய்வோமா? ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தரே காரியங்களை வாய்க்க பண்ணுவார் என்று ஆண்டவரே சொன்னீரப்பா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே இப்படியாக வாக்கு தத்தங்களை அறிக்கை செய்கிறதற்காக கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தின இந்த நாட்களுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நீ நல்ல தேவன். ஆண்டவரே இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்த வசனத்தை நான் வாசிப்போமா? ஏசாயா 60 அதிகாரம், ஏசாயா 60 அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 60 அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிப்போமா? கர்த்தருடைய நாம மகிமைக்காக கர்த்தர் நமக்கு இன்றைக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனமாகிய ஏசாயா 60 அதிகாரம் 5வது வசனம், அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும், கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும், ஜாதிகளின் பலத்த சேனையும் உன்னிடத்தில் வருவார்கள். அல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு இந்த காலவேளையில் நம்மை பார்த்து சொல்கிறார், நீ அதை கண்டு ஓடி வருவாய். எதை கண்டு முன்னாடி சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வசனங்களை கூட நாம் வாசிப்போம். 1 முதல் 4 வசனங்களை. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது,
இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்தினின்று ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் வருவார்கள். சுற்றிலும் உன் கண்கள் ஏறெடுத்துப்பார், அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்தில் வருவார்கள். உன் குமாரர் தூரத்திலிருந்து வந்து உன் குமாரத்திகள் உன் பக்கத்தில் வளர்க்கப்படுவார்கள். அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு செய்கிற நன்மைகளை பார்த்து அநேகர் கண்டு ஆச்சரியப்படுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆமே, நம்முடைய இருதயம் பூரிக்கும் என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய இருதயம் சாதாரணமாக அல்ல, அதிசயப்பட்டு பூரிக்கும். ஆமே, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 1வது வசனம் நமக்கு எதை காண்பிக்கிறது என்றால், நாம் தேவனுக்கு முன்பாக எழும்பி பிரகாசிப்பதற்கு கர்த்தர் கொடுத்த ஒரு அழைப்பை நமக்கு அது காண்பிக்கிறது. ஆமே, ஆண்டவர் நம்மை பார்த்து ஒரு அழைப்பு கொடுக்கிறார். நீ எழும்பி பிரகாசி, கர்த்தருடைய மகிமையின் ஒளி உன்மேல் வந்தது என்று சொல்கிறார். நாம் எழும்பி பிரகாசிப்பதற்கு கர்த்தரிடத்தில் நாம் எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். 2வது வசனம் சொல்லுகிறது, ஆமென், வெளிச்சத்திற்கும் இருளுக்கும் உள்ளதான வேறுபாட்டை கர்த்தர் அந்த இடத்துல சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? இதோ இருள் பூமியை மூடும். அல்லேலூயா. ஆமென், காரிருள் ஜனங்களை மூடும், ஆனாலும் ஆமென் இவைகளெல்லாம் நடந்தாலும் கூட ஆமென் கர்த்தர் உன்மேல் உதிப்பார் என்று சொல்லப்படுகிறது. இருளும் இந்த உலகத்தில் காணப்படும், ஆனால் வெளிச்சமும் நம்ம மேலே காணப்படும். ஆனால் ரெண்டுக்கு ஒரு வித்தியாசம் உண்டு. என்ன சொல்லுகிறார் என்றால், ஆமென் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும் என்ற ஆண்டவர் ரெண்டுக்கும் உள்ள வேறுபாட்டை ஆண்டவர் இந்த இடத்துல வேறுபடுத்தி காண்பிக்கிறார். 3வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும் உதித்து வருகிற உன் ஒளியினிடத்துக்கு ராஜாக்களும் வருவார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆமென், உலகளாவிய ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொடுக்க போகிறேன் என்று சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. அது சொல்லப்பட்ட வார்த்தைகள் பல 1000 வருஷங்களாக மாறினாலும் அவைகள் இன்றைக்கும் நிறைவேறிக்கொண்டே காணப்படுகிறது. கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு வைத்திருக்கிறதான நன்மைகள், அதான் உன் வெளிச்சத்தினிடத்தில், நம்மிடத்தில் இருக்கிற வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகள் என்று சொல்லும் பொழுது தேசங்கள், குடிகள், ஆமென் பலதரப்பட்ட மக்கள் ஆமென் நம்மிடத்தில் ஓடி வருவார்களாம். அல்லேலூயா. ஏனென்றால் காரிருளுக்கும் வெளிச்சத்திற்கும் கர்த்தர் ஒரு வேறுபாட்டை வைத்திருக்கிறார். நமக்குள்ளாய் இருக்கிற வெளிச்சத்திற்கு ஜனங்களை கர்த்தர் அழைத்து கொண்டு வருவார். ஆமே, நாம் விசுவாசித்தால் தேவனை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. 4வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் திரும்பும் பொழுது அங்கே ஒரு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்கிறார். நமக்கு ஒரு இளைப்பாறுதல் என்றால், நமக்கு இதுவரைக்கும் இருந்துதான் அந்த டென்ஷன், அந்த பிரச்சனைகள், அந்த பாரங்கள், அந்த போராட்டங்கள் இனிமேல் இருக்காது என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார். ஆண்டவர் சொல்லுகிறார், சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார், அவர்கள் எல்லாரும் ஆமென் சுற்றிலும் காணப்படுகிற ஜனங்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்திலே வருவார்கள். உன் மகிமையை, உன்னிடத்திலே காணப்படுகிற ஆசீர்வாதங்களை, உன்னிடத்திலே காணப்படுகிற நன்மைகளை பார்க்க வருவார்கள். அல்லேலூயா. உன் குமாரர்கள் உன் தூர இடத்திலிருந்தும் உன் குமாரத்திகள் உன் அருகாமையிலும் இருந்து வளர்க்கப்படுவார்கள். அப்படி என்றால் நம் மூலமாக ரட்சிக்கப்படுகிறவர்கள், நம்முடைய சொந்த ஜனங்கள், நம்முடைய குடும்பத்தின், நம்முடைய பிள்ளைகள் எல்லாருமே ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு ஒரு இளைப்பாறுதலை ஆண்டவர் தரப்போகிறார். ஆமென். இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு நம்முடைய குடும்பத்தில் கர்த்தர் நன்மைகளை செய்ய போகிறார். 5வது வசனம் தான் நமக்கு இன்றைக்கு வாக்குத்தத்த வசனம். இப்படியெல்லாம் நடக்கும் பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய். அல்லேலூயா. உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும், கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும், ஜாதிகளின் பலத்த சேனையும் உன்னிடத்தில் வருவார்கள் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அங்கே சந்தோஷமும் ஒரு திரளான மகிழ்ச்சியும் உண்டாகும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அது நம்மை மூடிக்கொள்ளும் என்று சொல்லப்படும். நம்முடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்குமாம். கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும். அப்படி என்றால் எண்ணிலடங்காத ஆமென் ஜனக்கூட்டம் நம்மை சுற்றிலும் காணப்படுவதற்கு கர்த்தர் வாசல்களை திறப்பார். ஆமென்.
அல்லேலூயா. நம்முடைய வசமாய் திரும்பும். ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்தில் வருவார்கள். எவ்வளவு பெரிய ஆட்களாய் இருந்தாலும், எவ்வளவு ஆமன் உயர்ந்த ஜனங்களாய் காணப்பட்டாலும், அவர்கள் எல்லாரையும் நான் கொண்டு வருவேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். ஆமென். இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால், நம்முடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கத்தக்கதான விதத்திலே கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். கடற்கரை மணலை போன்றதான திரளான கூட்டத்தை நமக்கு நேராக கர்த்தர் வசப்படுத்த போகிறார். ஜாதிகளின் பலத்த சேனைகள், பலசாலிகள், வசதி படைத்தவர்கள், நடுத்தர வர்க்கத்தில் உள்ளவர்கள், உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறவர்கள், பெரிய பெரிய உத்தியோகஸ்தர்கள் எல்லாரையும் கர்த்தர் நம்முடைய வசமாய் திரும்ப போகிறார். நாம் எல்லாரும் எழும்பி நின்று ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவர் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபையை இந்த நாட்களில் கர்த்தர் தருவாராக. அல்லேலூயா. சரீரத்தில் சுகவீனமாக இருக்கிற பிரதர் ஜான்சனுக்காக நாம் ஜெபம் பண்ணணும். அவருக்கு கர்த்தர் ஒரு அற்புதமான விடுதலை தரணும். தமிழரசிக்காக நாம் ஜெபம் பண்ணணும். கர்த்தர் அவர்களுடைய சரீரத்திலும் ஒரு அற்புத சுகத்தை ஆண்டவர் தரணும். ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, ராதா சிஸ்டர் பையனுக்காக, பிரதர் ஸ்டீபன் பிரதருக்காக, ஆமென். நல்ல சிஸ்டர் மஞ்சுக்காக, அவங்க அம்மா அம்பிகா அம்மாவுக்காக, ஆமென். பிரதர் குமார் அவர்களுடைய மனைவி சிஸ்டர் சாந்தா அவர்களுக்காக, இவர்களெல்லாம் கர்த்தரால் பலப்படுத்தப்படணும். ஆமென், ஆமென். சரீரத்தில் பலவீனங்கள் வருகிறது உண்மைதான். ஆனாலும் கர்த்தருடைய பலத்தினால் நாம் பலப்படுத்தப்படுகிறோம் என்பதுதான் உண்மை. கர்த்தருடைய ஆவியானவர் இவர்களெல்லாம் தொட்டு விடுதலையாக்கணும். அதே போல யார் யார் சரீரத்தில் பலவீனமாக சுகவீனமாக உணர்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் இந்த கால வேளையிலே ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் செபிக்கிற இந்த வேளையிலே அவர்கள் தொடப்படுவார்களாக, அவர்கள் விடுதலையாக்கப்படுவார்களாக, அவர்கள் அற்புதமான சுகத்தை பெற்றுக்கொள்வார்களாக, உங்கள் அன்பிற்குள்ளாக உங்கள் வல்லமைக்குள்ளாக கடந்து வருவார்களாக. இயேசுவே உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் அவர்களை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, சபையாக நாங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். நாளை எங்கள் ஆராதனை ஆசீர்வதித்து ஜீவனுள்ள சாட்சிகளை கர்த்தர் எழுப்பி கொண்டு வர போகிறதற்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு பிறந்த நாள் திருமண நாள் இருக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். அவர்கள் மேல் உம்முடைய நீதியின் வெளிச்சம் ஆண்டவரே, உம்முடைய ஒளி அவர்கள் மேல் வருவதாக, கர்த்தருடைய மகிமை அவர்கள் மேல் உதிக்கட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றைக்கு நீர் கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தின்படி இந்த புதிய ஆண்டு அவருடைய இருதயம் ஆண்டவரே அதிசயத்தினாலே பூரிக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. நீர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்த போறதற்கு ஸ்தோத்திரம். இந்த வாரம் முழுவதும் ஆண்டவரை கடந்து வந்து ஜெபித்த, அதிகாலை ஜெபத்தில் ஜெபித்த நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுகிறேன். அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. ஆண்டவரே, பகல் நேரத்தில் வந்த ஒரு கூட்டம் மக்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். அவர்களும் அவருடைய குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும். இரவு நேரங்களில் வந்து ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். அவர்களும் அவருடைய குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. இப்படியாக எங்கள் குடும்பங்களின் மேல் கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய ஒளி, கர்த்தருடைய ஆசீர்வாதம் கடந்து வருகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை முழுவதுமாக உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். ஆவியானவரை நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உங்கள் நல்ல நாமத்துக்கு மாத்திரம் மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.